வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். போன வாரம் பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி ஒரு ஸ்லோகம், அதாவது கீதையில் வர்ற ஸ்லோகங்கள் ஒன்றொன்னா அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இதில் என்னென்னா, நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக நானும் அப்போ தினம் கீதை படிக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்லோகம் பற்றி பார்க்கலாம். பகவத்கீதையில் பக்தி யோகம் அத்தியாயம் 12வது ஸ்லோகம் இது. ஸ்ரேயோஹி ஜிஞானமப்யாசாத் ஜிஞான தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்மபல தியாகாச் சாந்திரனந்தரம். இதுதான் அந்த ஸ்லோகம். அதாவது அர்ஜுனனுக்கிட்ட கிருஷ்ணர் சொல்கிறாரு என்னென்னா, பயிற்சி, நல்ல பயிற்சியை விட அறிவு மேலானது. அந்த அறிவை விட ஆழ்ந்த சிந்தனை மேலானது. அந்த ஆழ்ந்த சிந்தனையை விட வேலையோட பலனை துறப்பது மேலானது. அதாவது பலனை துறப்பது அப்படின்னா, ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காம செய்கிறது. பலனை துறப்பது தான் தியாகம். பலனை துறப்பதே தியாகம்னு சொல்கிறார் கிருஷ்ணர். அந்த தியாகம் எல்லாத்தையும் விட மேலானது. என்னன்னா, அந்த தியாகத்தினால தான் நமக்கு மனசில் விரைவில் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாரு. அதாவது நம்ம தியாகங்கள் செய்ய செய்ய நம்மளை அறியாமையே மனசுக்குள்ளே ஒரு பேர் அமைதி வரும் அப்படிங்கிறது கிருஷ்ணர் சொல்கிற வாக்கு. நம்மளும் நம்ம செயல்களில் நல்ல பலனை எதிர்பாராமல் செஞ்சு, கடவுள் நம்ம கிருஷ்ணர் நம்ம கூட இருந்து நம்மளை பார்த்துக்குவார் அப்படின்னு முழுசாக நம்பி பலனை எதிர்பாராமல் செய்வோம். நமக்கும் நம்ம செய்கிற தியாகத்தினால கிருஷ்ணர் எப்போவும் கூடயே இருப்பார். நம்ம மனசும் எப்போயுமே அமைதியாக இருக்கும். வாழ்த்துக்கள்.